என்கொயரி பேஸ்ட் லேர்னிங்னா அதாவது வந்து அவங்கள வந்து அவங்களையும் நாங்கள் கேள்வி கேட்க வைப்போம். அவங்க எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பதில் அப்போ உங்களுக்கு புரியாது, அதை போயிட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ புரியும் பாருங்க. உங்க குழந்தை இருக்கே அது குழந்தையே இல்லைங்க, அது தெய்வ குழந்தை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுங்க, ஒருவேளை இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து 15-16 வயதிற்கு அடியில் உள்ள, அதாவது கம்மியாக உள்ள குழந்தைகளாக இருந்தா, இங்க நிஜமாவே பார்க்க போனா ஒரு பிளம்பரோ ஒரு கார்பெண்டரோ வந்து நாங்க சம்பாதிக்கிறதோட அதிகமா சம்பாதிக்கும். இருக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 மணி நேரம் டியூஷனுக்கு அனுப்புறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்றேன்னா, அவங்களோட பேசிக் நெசசிட்டி தேவையான லைஃப் வந்து நல்லா வாழ்ற ஒரு ரிச் கண்ட்ரி தான் வந்து ஆஸ்திரேலியா. 2வது வருஷத்துல இருந்தே நீங்க 2 நாள் ஆஃபீஸ் போறீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்குது. அந்த சம்பளத்தை வச்சு மிச்சம் 3 நாள் நீங்க காலேஜ் ஃபீஸ் இல்லை மெஸ் ஃபீஸ்லாம் கட்டி இது பண்ணலான்னா அது எப்படிப்பட்ட ஒரு அந்த அமைப்பில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. இதுவும் வந்து ஒரு நேயர் விருப்பம் தான். நம்ம மறுபடியும் ஒரு நேயர் விருப்பம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக இறங்கி இதை வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கும். நேர் விருப்பம் கேட்குற அளவுக்கு நீங்கள் பெரிய அப்பாட்டை நீங்கள் கேட்கலாம். முதல் வாட்டி கேட்டிருக்காங்க, பண்ணிடலாம் அப்படிங்கிறதோ ஒரு ஜீவனைகளை மதிச்சு. ஆமாம், அதனால் வந்து ப்ரோ நல்லா பண்ணுறீங்கோ பண்ணுங்க அப்படின்னாங்க, பண்ணிடலாம் அப்படின்னு தான். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மோஸ்டி டாக்ஸ். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய தொலைபேசியிலையோ இல்லை தொலைக்காட்சியிலையோ வந்து சேர்றதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ரைட் நவ். அது என்ன நேர் விருப்பம் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா, ஆஸ்திரேலியாவில் எஜுகேஷன் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ரோ எப்படி இருக்குன்னா கேட்கல, எஜுகேஷன் பற்றி கழுவி ஊத்துங்க ப்ரோ அப்படின்னு அவர் வந்து அவர் தெரியும். ப்ளீஸ் டாக் அபவுட் எஜுகேஷன் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு அவர் படும் பரிதாபத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணி நீங்களும் பேசுங்க அப்படின்றாரா, இல்லை வேற எங்கேயோ இருந்துட்டு ஆஸ்திரேலியாவில் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் அங்கே வரலாமா அப்படின்னு கேட்குறாரா அப்படின்னு தெரியல. எப்படின்னவா இருந்தாலும் இங்கே வந்து பள்ளியில் நடக்கும் கதறல்களை தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இதை பரிதாபங்கள் சொல்லிட முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸ்னஸும் எஜுகேஷன் வந்து எனக்கு என் பொண்ணு வந்து போய் ஒரு ஸ்கூலில் போயிட்டு இருந்தா. ஸ்கூலில் அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பப்ளிக் ஸ்கூலில் போயிட்டு அதில் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க அந்த மாதிரி சும்மா நான் கேட்டேன். இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நாங்கள் வந்து இந்த என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு பண்ணுறோம். என்னது என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன, எனக்கு சுத்தமாக புரியல. என்கொயரி பேஸ்ட் லேர்னிங்னா அதாவது வந்து அவங்கள வந்து அவங்களையும் நாங்கள் கேள்வி கேட்க வைப்போம். அவங்க எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் ஒரு பதில் சொல்லுவோம். அந்த பதில் அப்போ உங்களுக்கு புரியாது, அதை போயிட்டு ரிசர்ச் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ புரியும் பாருங்க. சரி, நேரா ஸ்கூல்லையே எம்ஏ பிலாசபி எப்படி நீங்க சொல்றது எனக்கே புரியலையே, என் பொண்ணுக்கு எப்படிங்க புரியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதான் அந்த மாதிரி தான் இருக்கு நிஜமாவே. ஆனா இது வந்து நீங்க சொல்றதாவது பரவாயில்ல, இதெல்லாம் கேன்பராவில் நம்ம ஏதோ இருந்து தப்பிச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இங்க வந்து 3 வகையான பள்ளிகள் இருக்கு, பப்ளிக், செலக்டிவ் அண்ட் பிரைவேட். அதாவது எப்படின்னா சாதா, ஸ்பெஷல் சாதா வந்து 3 வகையில் இருக்குது. இதில் வந்து பப்ளிக் ஸ்கூலில் இருக்கிறது நம்மலாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஏன்னா வந்து ப்ரைவேட்டு கூட ஒத்துக்கலாம். இந்த செலக்டிவ்னு இருக்குது பாருங்க, அதை வந்து செலக்டிவ்னு வந்து நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கானா அதுவும் கிடையாது. நம்ம எப்படி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்தியாவில் வந்து அங்கங்கே தைரியம் போடுதோ அதை மாதிரி தான் இந்த செலக்டிவ். ஏசிடி வந்து சொல்லிட்டாங்க, அதாவது நாங்கள் இருக்க கேன்பரா ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி அவங்க சொல்லிட்டாங்க வேணாம், எங்களுக்கு வேணாம், இப்போ இது we are not following this. நாங்க தான் என்கொயரி பேஸ்ட் லேர்னிங்ல இருக்கோமே. குழந்தையே போய் ப்ளீஸ் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டா மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்கள நாங்கள் கஷ்டமே படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ஏசிடி இருக்காங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி அது பப்ளிக் ஸ்கூல் அப்படி தான். ஆமாம், நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் போயிருப்பீங்கல்ல, உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அதான் சொல்கிறாங்க, உங்க குழந்தை இருக்கே அது குழந்தையே இல்லைங்க, அது தெய்வம் குழந்தை அப்படிங்கிற. ஏமா வீட்டில் 2 வாய் சோறு சாப்பிட்றதுக்குள்ளார நான் படுற பாடு எனக்கு தாமா தெரியும் அப்படின்னா, நோ ஷீ இஸ் வாவ், அவ தொட்டால் பூ மலரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எது தொட்டாலும் வாவ் ஷீ இஸ் ஸோ கிரியேட்டிவ், ஷீ இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றாங்க. அவங்க சொல்லதெல்லாம் கேட்கும்போது நமக்கே அப்படியே நம்ம குழந்தை தானா ஓகோ அப்படின்னு பேர் அப்படியே புல்லரிக்கும். அந்த புல்லரிப்புலேயே போயிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்க, டோனட் வாங்கிக்க அப்படின்னு இல்லை நீங்கள் இப்போ அந்த அவங்க சொல்லுவாங்கல்ல, நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா
கொஞ்சம் அடுத்த பேரண்ட்ஸ் சொல்ல போவாங்களா, அதே டைலாக், அதேதான் வேற எதுவுமே கிடையாது, அது மாற்றமே கிடையாது. அது வந்து அதான் அது நல்லதா கெட்டதானே தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல என்ன இல்ல, ஐ திங்க் உங்க பையன் ஹேஸ் டு இம்ப்ரூவ். நீங்க பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த சமுத்திரகனி படத்துல வர மாதிரிலாம் வந்து வேற லெவல்ல நீங்க வந்து பையன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்றான், வாட் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. படிங்க, நல்ல குழந்தையா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அதான் நம்மளுக்கு பார்த்தா வந்து லைட்டா வயிற்றுச்சலா தான் இருக்கு பசங்களை பார்த்தாலே. நம்ம போய் ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுங்க, ஹோம்ஒர்க்லாம் எதுங்க, அதுக்கு தானே ஸ்கூலுக்கு வர்றாங்க. அதான் கேக்குது, வாட் இஸ் ஹோம்ஒர்க், வை ஹோம்ஒர்க், why are you boring me அப்பா அப்படின்றாங்க. ஏமா ஒரு புக்கை பார்த்து எழுதுமா ஒரு 4 லைன்னு சொன்னா அது எழுதுறதுக்கு why are you just boring me, நான்லாம் இதெல்லாம் ஸ்கூல்லேயே பண்ணிட்டேன் அப்படின்றா. இல்லை நம்ம போய் இந்த டீச்சர்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் எதுக்கு, அதுக்கு தானே ஸ்கூலில் படிக்காங்க, வீட்டில் வந்து போய் எதுக்கு படிக்கணும், படிக்காத எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரைவேட்டாக அவர் சொல்ல மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலால ஒரு பேஜுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்துருக்கு. சரி, இது ஹோம்ஒர்க் கொடுக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அவங்க வந்து பேசிக்காக இது பண்ணுறது என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம்ப்பா, நீங்கள் அது ஜாலியாக எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் 10th இயர் 10 வரை எக்ஸாம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. நீங்கள் ஆட்டு வரலாம், ஏதாவது பண்ணலாம், அசஸ்மெண்ட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து 15-16 வயதிற்கு அடியில் உள்ள, அதாவது கம்மியாக உள்ள குழந்தைகளாக இருந்தால் உடனே உங்கள் அப்பா அம்மாவை போய் டார்ச்சர் பண்ணி ஆஸ்திரேலியா மூவ் ஆயிடலான்னு சொல்லாதீங்களா, படித்து நல்லா உருப்படுற வழியை பாருங்களா அப்படின்னு. அப்படிதான் உண்மையாக அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்படி புகழ்றாங்கல்ல தெய்வ குழந்தை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா, இது எயின்ஸ்டீனுக்கு அடுத்து உங்கள் பொண்ணு தான் அப்படிமாங்க. வீட்டில் வந்து 2+2 என்னன்னு கேட்டால் 4 or 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம குழந்தைகளை வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, டோனோ அப்படின்னு இதே விஷயத்த நம்ம இந்தியாவில் அங்கே புலோர்னு வந்து லைக்கலாம், இங்கே அதுவும் பண்ண முடியாது. இந்த கலகல படத்தில் சொல்ற மாதிரி நம்ம வேணா சாப்பிட்டு சாயங்காலம் அந்த மாதிரி தான் குழந்தைகள் நம்ம வேணா நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்படிதான் இருக்குங்க. ஓகே, அப்படி இப்போ நம்ம சொல்றதுனால வந்து எப்பவுமே நம்ம ஒரு மாதிரி கலாய சொன்னாலும் ஓகே இவங்க இப்படி தான், இங்கே ஒன்றுமே கிடையாது போல, எல்லாம் முட்டாப்பேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. பட் இதோட அதர் சைடு அதான், அந்த என்கொயரி பேஸ் லேர்னிங் சொல்கிறது வந்து மேபி இந்த ஸ்மால் ஏஜில் உண்மை தான், நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல. ஆனால் இது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு வளர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக தான் வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஒரு புக்கில் படித்து சும்மா ஒரு இது எழுதி எக்ஸாமுக்கு மார்க் வாங்காத அந்த இதில் அந்த ஒரு சிஸ்டத்தில் வர்றனால எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் வெள்ளைக்காரன் அவன் ஒர்க் பண்ணுற ஸ்டைலும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலுமே அந்த டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவன் பண்ணுறது வந்து பக்காவாக ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர எல்லாருமே சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் அந்த ஒரு ஸ்டூடியஸாக இருக்கிறவங்க அந்தவங்கலாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. இது வந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும், இப்படி தான் முடியணும், இதில் இவ்வளோ ஒர்க் ஆகும், இதில் இது டெஸ்ட் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இது அப்படி. ஸோ அதுதான் அவங்களோட அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்குறதே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் தான் எல்லாமே இருக்கும். ஒரு தியரிட்டிக்கல்லாம் வந்து பின்னாடி தான் இருக்கும். அவங்க சொல்றதுலேயே வந்து இது இந்த பழைய எம்ஜிஆர் பாடல் மாதிரி வந்து ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல், அந்த மாதிரி கேட்டால் மட்டுமே கிடைக்கக்கூடிய கல்வியாக வந்து இங்கே வந்து கல்வி அமைப்பு அப்படி இருக்கிறது. கரெக்டு தான். அது வந்து அது ஒரு விஷயத்தில் நல்லது தான். நம்ம ஏதோ ஒரு 2 விஷயத்தை பார்த்து என்னடா சொல்லித்தர மாட்டேன்றாங்களே, இது பசங்க கற்றுக்குறாங்களா இல்லையான்ற வந்து பதட்டம் வந்து நிறைய இந்த மாதிரி இந்திய பெற்றோர்களோ இல்லை வந்து இந்த ஏஷியன் பெற்றோர்களிடையே வந்து நிறைய பெரிய பதட்டம் இருக்கிறது உண்மைதான். ஐ மீன் இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப அந்த ரிகரஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு இதை நான் சொல்லதுக்கு வந்து வெக்கப்படலை இல்லை கூச்சப்படலை இல்லை எதாவது மேஜர் காரணம் வந்து ஏஷியன் பேரண்ட்ஸ் தான். இந்த டியூஷன் ஆகட்டும், ஒன்றுமே படிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த ஆஸ்திரேலியன் எஜுகேஷனை கொஞ்சம் வேறு மாதிரி திசைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்குது. முழுக்க ஏஷியன் பேரண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட்லி நான் சொல்கிறதுக்கு தயங்கல, இந்தியன் அண்ட் சைனீஸ் பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. இல்லை அது நிறையாவே தெரியுது. ஏன்னா இதான் நம்ம அடுத்தது சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சாதா ஸ்பெஷல் சொல்லியிருந்தோம்ல, அந்த செலக்டிவ் ஸ்கூல்ஸ். அந்த செலக்டிவ் ஸ்கூல்ஸுன்றது அதுவும் மிக முக்கியமாக வந்து இந்த சிட்னி, மெல்பர்ன் போன்ற ஒரு மாநகரங்களில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒன்றா நம்ம அந்த நல்ல ஸ்கூல் இருக்கக்கூடிய செலக்டிவ் ஸ்கூல் அப்படின்றது, இந்த செலக்டிவ் ஸ்கூல்ன்ற கான்செப்டே வந்து எப்படி வந்ததுன்னா, ஒரு பிள்ளை வந்து படிப்பில் நல்லா இருக்குன்னா அது படிக்கட்டும், ஒரு குழந்தை வந்து நல்லா விளையாட்டில் நல்லா வந்து கவனம் செலுத்துதுன்னா அது நல்லா விளையாடட்டும், நல்லா விளையாடி ஒரு பெரிய விளையாட்டு வீரன் ஆகட்டும்.
ஒரு குழந்தை வந்து நல்லா வந்து வரையுது, நல்லா டிராயிங்லாம் போடுதுன்னா இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கலையிலலாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா அதை பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்தது. இப்போ இந்த செலக்டிவ் ஸ்கூல்ஸ் வந்து வெறும் படிப்புக்காகவே இங்கே படித்தா மட்டும்தான் அவங்க வந்து குழந்தைகள் வந்து நல்ல இடத்துக்கு வந்து போவாங்கன்னு. கஷ்டப்பட்டு ஊரில் அடி வாங்கி அடித்து பிடிச்சி எப்படியாவது வந்து வெளிநாடு வரணும்னு வந்து செட்டில் ஆகி இங்கே வந்தும் திருப்பி அதே காம்படிஷனில் விழணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் வந்து 7 வயசு பையங்க, 6 வயசு 7 வயசு, இன்னும் இயர் 1 இயர் 2ல் இருக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 மணி நேரம் டியூஷனுக்கு அனுப்புறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆன்லைன்லேயே டியூஷன். இந்த கீமான்னு ஏதோ நிறைய இருக்குது. எப்படி ஒரு 7 வயசு பையனை வந்து ஆல்ரெடி அது பார்த்தா கண்ணாடி வந்து அவ்வளோ திக்காக இருக்குது லென்ஸு வந்து. பட் அது வந்து அதான் சொல்ல, இது வந்து நான் தவறு சொல்கிறதா என்னன்னு சொல்லி, ஏன்னா நம்மளோட நேச்சர் பிரிங்கிங்கே அப்படி தான். அதனால தான் நம்மளே இதெல்லாம் விஷயங்கள் இப்படி பார்க்குறோம். ஆஸ்திரேலியனோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ நம்ம சீரியஸாக பேசிட்டுனாலும் சொல்கிறோம், அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்ரோச்னா நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த என்கொயரி பேஸ்ட் லேர்னிங்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு நீச்சல் போட்டி மாதிரி தான். இப்போ அந்த விஷயங்களில் பிடிக்கிற ஆட்கள் மட்டும் அந்த ஸ்டுடியஸாக இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி அதை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு யோசனைகள் வந்து கேள்வி கேட்டு அதில் முன்னேறி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஸ்டுடியஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவோ ஒரு மெடிக்கலோ ஒரு இன்ஜினியரோ போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக மற்ற எல்லாரும் மிச்சங்கள்லாம் வந்து இந்தியாவில் என்ன நினைப்பாங்க, நீ படிக்கலைன்னா உன் லைஃபே முடிஞ்சிச்சு வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இவங்களோட அந்த சிஸ்டமோட நேச்சரே வந்து அந்த மாதிரி குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் தான். அதுக்கான மிச்ச குழந்தைங்களை என்ன ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் வேற ஒரு ஃபீல்டில் நிறைய சந்தோஷம் சொன்ன மாதிரி வேற ஒரு ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆவாங்க. ஓகே எனக்கு இந்த இது எனக்கு சரி வரலங்கிறத ஒரு இயர் 9, 10லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளால் வந்து இந்த ஸ்டுடியோஸாக அப்படி போக முடியல அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த போட்டிங்கிறது உங்களுக்கு கம்மியாகும். அவன் என்ன நினைப்பான், அவனோட வேற சிந்தனை, ஓகே எனக்கு வந்து நெட்பால் நல்லா வருது, அப்போ நான் நெட்பாலில் ப்ராக்டிஸ் இது பண்ணுறேன். இல்லை எதுவும் வரலன்னா கூட இன்னைய தேதிக்கு வந்து ஆஸ்திரேலியான்ற ஒரு நாட்டில் வந்து இப்படி இந்த வேலை பார்த்தா மட்டும் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. இங்கே நிஜமாவே பார்க்க போனால் ஒரு பிளம்பரோ ஒரு கார்பெண்டரோ வந்து நாங்கள் சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிக்கும். இன்ஜினியரோட சொல்ல போனால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஒரு பிளம்பரோ ஒரு எலக்ட்ரீஷியனோ 1 மணி நேரத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கலாம். இது வந்து உண்மை. ஆமாம், நீங்கள் டேட்டா எடுத்து கூட வந்து பார்த்துக்கலாம். ஒரு வீடு கட்டுறவங்களாம் வந்து பெரிய ஆட்கள் அவங்க. ஆமாம், அவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு பல்பு மாற்றணும்னா நீங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவீங்க. இங்கெல்லாம் கூப்பிடணுன்ற வந்து சிந்தனையே வராது. நம்மளே பண்ணிப்போம், நம்மளே ஆணி அடிச்சுப்போம், நம்மளே எல்லாம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூப்பிட்டா அதற்கான செலவு ரொம்ப அதிகம் அப்படின்றது தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மோகன், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்திய பெற்றோர்களும் சைனீஸ் பெற்றோர்களும் தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு பெரிய ஒரு வாதம் வந்திருக்கு. இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து என் நண்பரோட பண்ணும்போது, இப்போது நான் அந்த மாதிரி சிட்னி மாநகரத்திலோ இல்லை வந்து மெல்போர்ன்லேயோ இருக்கக்கூடிய நான் ஒரு தகப்பன், என்னுடைய குழந்தை இந்த மாதிரி இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், சரி நம்ம இவங்கள மாதிரி வந்து நல்லா வந்து டெய்லியும் கறி சோறு சாப்பிட்டு நல்லா வந்து வளரலை, அதனால் நம்மளால் ஸ்போர்ட்ஸில் போய் என்ன பண்ண முடியும்னு தெரியலை. இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற வேலை அது இதெல்லாம் நம்ம எப்போ கற்றுப்போன்னு தெரியல. இல்லை இதெல்லாம் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா கொஞ்சம் அறிவாற்றல் நம்மளுக்கு நல்லா இருக்குது. அதாவது படிப்போம், நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்படியாவது அடிச்சு பண்ணிடலாம், அது நம்ம நேச்சரில் இருக்குது. அப்போது என் குழந்தைய நான் இந்த மாதிரி படிக்க வச்சாதான் நாளைக்கு அவனுக்கு ஒரு இது இருக்குது. அவன் படிக்காமல் போயிட்டானா அவன் வந்து பெயிண்ட் அடிச்சு கூட பொழைச்சிக்கலாம் நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தான் சிந்தனை இல்லைன்னு சொல்றீங்க. எது குழந்தைங்களுக்கு என்ன சிந்தனை அப்படி இருக்கா இல்லைன்னு நம்மளால இப்ப கண்டுபிடிக்க முடியாது. இல்லை கண்டுபிடிக்க முடியாதுன்றதோட, கண்டுபிடிச்சாலும் அதற்கு அந்த விஷயத்திற்கு ஊக்குவிப்பு கொடுக்கும் அளவிற்கு ஒரு மனநிலைமை வந்து இந்திய பெற்றோர்களுக்கோ சைனீஸ் பெற்றோர்களுக்கோ கிடையாது. நமக்கு என்ன தெரியும், எப்படியோ ஒரு இன்ஜினியரிங் படிச்சிரு, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆயிரு. இல்லை அதான் நான் முதல்ல சொன்னேன், இது தப்பா சரியானு தெரியல. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து ரொம்ப ஸ்டுடியஸான ஒரு ஆள் தான். எனக்கு என்னாலையும் வந்து அப்படி சிந்திச்சு பார்க்க முடியல. வேற இப்போ நான் ரொம்ப ரேஷனலாக திங்க் பண்ணால் ஓரளவுக்கு எனக்கு தெரியுது, ஓகே இதில் பண்ணலைன்னா இவ இதாயிர போகிறா, படிப்பு வரலைன்னா வேற எதுலையாவது போயிடுவான்னு ஒரு மைண்டு புத்தி சொல்லுது. அதுக்காக நீ படிக்காமல் இருக்குல்ல அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுதான் வந்து நம்மளோட சேலஞ்சு. அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அது மாதிரி சொல்லக்கூடியவர்கள். படிப்பார் இல்லையா, பரவாயில்லப்பா நீ விளாடுறியா, உனக்கான ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன், இறங்குறேன்,
அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அது அந்த ஒரு கலாச்சாரமே அந்த மாதிரி இருக்குது. கரெக்ட். அதனால அவங்க அதில் வந்துடுறாங்க அப்படின்றதும் தோணுது. அப்படி இல்லைன்னா படிப்பு என்னடா படிப்பு, நாளைக்கு உனக்கு வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குண்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய இருக்காங்க இல்லையா. ஏதாவது ஒரு வேலை பண்ணி எப்படியாவது நீ வந்துடுவேன், உனக்கு என்னால் உனக்கு கஞ்சி ஊற்றுற வரைக்கும் நான் கஞ்சி ஊற்றுறேன்ப்பா, அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க அந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறத வந்து அவ்வளோ பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஐ மீன் ஆஸ்திரேலியாவோட நேச்சரே வந்து இப்போ முக்கால்வாசி ஃபேமிலி ஒரு 95% ஆஃப் த ஃபேமிலி எல்லாருமே கார் வச்சுருக்காங்க. கார் வச்சுருக்கனால நான் பணக்காரன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களோட பேசிக் நெசசிட்டி தேவையான லைஃப் வந்து நல்லா வாழ்கிற ஒரு ரிச் கண்ட்ரி தான் வந்து ஆஸ்திரேலியா. இங்கே நிஜமாவே பார்க்க போனால் ஒரு பிளம்பரோ ஒரு கார்பெண்டரோ வந்து நாங்கள் சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிக்கிறோம். எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே ஒரு பேசிக் நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே யாருமே இல்லை. அப்படி இல்லாத ஒரு 5% வந்து அவங்க வந்து ஒரு மென்டலி இல்லோ இல்லை வேறு மாதிரி விஷயங்கள் ட்ரக்ஸுக்கு அடிமையாயோ அந்த மாதிரி வீடு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு நார்மல் நீங்கள் எந்த ஜாப் பண்ணாலுமே மினிமம் வேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. நிறைய விஷயம். ஆமாம், அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் நம்ம திருப்பியும் கம்மிங் பேக் டு எஜுகேஷன் அப்படின்னா இதுதான் வந்து உண்மை நிலவரம். வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கல்வி வந்து இந்த நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்தியனாவோ ஒரு தமிழனாவோ வந்து எதிர்பார்த்து அது மாதிரி வராது. ஆனால் இது ஒரு வேற மாதிரியான இது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் பேஸ்ட் எஜுகேஷனாக இருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் நீங்கள் இந்தியாவில் செலவு பண்ணுற மாதிரி அவ்வளோ செலவு பண்ணவும் தேவையில்லை எஜுகேஷனுக்கு. சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு உள்ள சாதால நீங்கள் போட்டால், நான் அந்த ஸ்பெஷல் சாதா நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்தளவு கூட நான் வந்து அதை சொல்ல மாட்டேன். எல்லாமே என்னை தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கல் தோசை மாதிரி தான். எந்த கல் தோசை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து பப்ளிக் ஸ்கூலோட பெட்டர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதமே இங்கே கிடையாது. ஆமாம், அது கிடையாது. ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ரிச் ப்ரைவேட் ஸ்கூல் வேணால் நீங்கள் அப்படி சொல்லாமே தவிர பப்ளிக் ஸ்கூல்ஸ் ஆர் ஈக்குவலி குட் அட் ப்ரைவேட் ஸ்கூல். அது நம்பர் 1 பாயிண்ட்டு. நம்பர் 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல் ஆப்வியஸ்லி கட்டணும். பட் அகெயின் நீங்கள் அந்த சப்பப்புக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச பப்ளிக் ஸ்கூல் இல்லைனா தான் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் போகிறோம். பட் அதன் மறுபடியும் இந்த கல்ச்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த இந்தியன் அண்ட் சைனீஸ் பேரண்ட்ஸ்னால முக்கால்வாசி ப்ரைவேட் ஸ்கூலில் போடுற கல்ச்சரும் இப்போ வந்து இப்போ அடுத்த கட்டது ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு போனால் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயுமே வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு அதாவது வந்து எல்லா மேஜர் சிட்டிலையுமே ஒரு 3-4 யூனிவர்சிட்டியாவது கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், ஒரு மினிமம் வந்து ஒரு 4 யூனிவர்சிட்டி இருக்குது. இது தவிர இல்லாமல் வந்து சில இந்த ரீஜனல் ஏரியா அப்படின்றாங்க, அர்பன் ஏரியா, ரீஜனல் ஏரியா, அதாவது இந்த மாநகரங்கள், நகரங்கள் மற்றும் வந்து மாவட்டம், இந்த கிராமம், அது வரைக்கும் நம்ம ஊரில் போகுது இல்லையா, அது மாதிரி வந்து ரீஜனல் அர்பன் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன், இந்த மாதிரி கேன்பரா இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாஸில் வந்தது. அர்பன் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 யூனிவர்சிட்டி வந்துடுது ஒரு அர்பன் ஏரியாவுக்கு. ரீஜனல் ஏரியாஸ்லேயும் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரீஜன் ஹேஸ் 1 or 2 யூனிவர்சிட்டிஸ் ஃபார் தேர். இது தேவையான அளவிற்கு வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆர் அ வே ஆஃப் ரெவென்யூ ஃபார் திஸ் கண்ட்ரி. ஏகப்பட்ட இப்போ வந்து இந்தியாவிலிருந்தோ சைனாவிலிருந்தோ ஏகப்பட்ட பிள்ளைகள் வந்து இங்கே வந்து யூனிவர்சிட்டி அதாவது காலேஜ் படிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து மாஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம், இப்போ பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கே இங்கே வந்து வர அளவுக்கு இங்கே வந்து +2 சேர்றவங்க ஏகப்பட்டவர் இருக்காங்க. அண்ட் வந்து ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரீமாக பார்க்குறாங்க. இங்கே ஒரு பிஆர்னா பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகிறதுக்கோ இல்லை சிட்டிசன் ஆகிறதுக்கோ அது ஒரு ஐ திங்க் முந்திலாம் அது ஒரு ரொம்ப ஈஸி பாத்வேயாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப செலவு அதிகம். ஒரு கோடி ரூபா 2 கோடி ரூபா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் அதையும் அந்த காசையும் கொடுத்து இங்கே வந்து படிக்கணும், இங்கே வந்து விஷயங்களை கற்றுக்கணும், இங்கேயே வேலை பார்க்கணும், இங்கேயே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் அங்கேருந்து இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய அளவிற்கு இங்கே வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போ எப்படி உள்ள எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்குன்னா, பிகாஸ் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸில் இன்டர்ன்லாம் இருக்கனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வேணா சொல்கிறேன். அகெயின் இது வந்து நம்ம அந்த ஸ்கூலில் சொன்னதை மறுபடியும் இங்கேயும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும். மோஸ்ட்லி 90% வந்து இட்ஸ் அகெயின் ப்ராக்டிக்கல் பேஸ்டு ஒரு லேர்னிங் தான்.
எக்ஸாம்ஸ்லாம் உண்டு, பட் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸாம்ஸ் கிடையாது. முக்கியமான திங்ஸ் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அசைன்மெண்ட் நம்ம ஊரில் பார்த்து ஃப்ரெண்டு கொடுத்தோன்னே அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த அசைன்மெண்ட் கிடையாது. அது அசைன்மெண்ட்டே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்க ஒரு 3 லைன் தான். அது இப்போல்லாம் ChatGPT இருக்கலாம் மேபி கிடையாதான், அதுவும் கிடையாது. ChatGPT வந்ததுலேருந்து அந்த ChatGPT வச்சு தான் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ChatGPT வச்சிருக்கானுங்க. அதனால பசங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பயலுகெல்லாம் வந்து 3-4 விதவிதமான AI யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்து சேர்க்குறானுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் தீசிஸ் மாதிரி வந்து ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட செகண்ட் இயர்லேருந்தே 4th இயர் 3rd இயர்லாம் செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் இன்டர்ன் வந்து கரெக்ட் போக ஆரம்பிச்சிடலாம். இன்டர்ன் போக ஆரம்பிச்சுன்னா சும்மா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் 2 hours இல்லை, ஃபுல் டேவே வந்து ஒரு 5 நாள் நீங்கள் போட்டிங்கன்னா 2 days நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்டர்னே போகலாம். மிச்சம் 3 நாள் நீங்கள் காலேஜ் போனால் போதும். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் இருக்காங்களே இப்போ? ஆமாம், அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதான் நான் அந்த ப்ராக்டிக்கல் பேஸ் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2வது வருஷத்துலேருந்தே நீங்கள் 2 நாள் ஆஃபீஸ் போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்குது. அந்த சம்பளத்தை வச்சு மிச்சம் 3 நாள் நீங்கள் காலேஜ் ஃபீஸு இல்லை மெஸ் ஃபீஸ்லாம் கட்டி இது பண்ணலான்னா அது எப்படிப்பட்ட ஒரு அந்த அமைப்பில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அதான் 19 வயசு, ஒரு 19-20 வயசுலேயே வந்து பசங்க வந்து காலேஜும் போகிறாங்க, வேலைக்கும் போகிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுறாங்க. அந்த நம்ம ஊரில் வந்து இந்த பொத்தி வளர்க்குறது, அதெல்லாம் படி அப்படின்றது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் நீ படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி நீனே உன் செலவை பார்த்துக்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நிஜமாவே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா வந்து இந்த பெட்ரோல் பங்கு, KFC அது இதெல்லாம் வந்து ஹைஸ்கூல் பசங்க தான் வந்து. இதுவும் நான் அந்த ஒரு ஷிஃப்ட் நான் எதிர்பார்க்குறேன், இல்லை பார்க்குறேன் ஆல்ரெடி. அகெயின் இந்த ஏஷியன் பேரண்ட்ஸ் வந்து இதை பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக. பட் ஆனால் இப்போ அனுப்புகிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் யோசிக்கிறாங்க. ஏன்னா அகெயின் இந்த சேம் ப்ராட்டப் தான். ஆனால் இந்த ஆஸ்திரேலியன் இல்லை யூரோப்பியன் பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட ஃபீஸை வந்து அவங்க கட்டுற மாதிரி தான் அவங்கள வேலைக்கு அனுப்புகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பாங்க, நீங்கள் சொல்ல மாதிரி பீஸா ஷாப்பில் வேலை பார்ப்பாங்க. காலேஜுக்கு போய் கட்ட வேண்டிய அந்த ஃபீஸை முதல்லையே வந்து சேமித்து வச்சு தான் வந்து இவங்க வந்து போகிற அளவுக்கு வந்து சில பசங்கள்லாம் இருக்காங்க. வீட்டில் வந்து சல்லி பைசா கிடையாது அப்படின்றாங்க. எனக்கும் ஆசை தான் மோகன் அந்த மாதிரிலாம் சொல்லணும்னு. சொத்தா இந்தா அப்படின்னு ஒரு தட்டை உடச்சி இந்தாடா சொத்து அப்படின்னு கொடுக்கணும் என் பையனுக்கு. எப்படி பார்ப்போம் அதெல்லாம். பட் அதான் ஸோ ஐ திங்க் நம்ம எஜுகேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே பேசிட்டோம். ஸோ நம்ம இந்த ப்ரோ யாரோ கேட்டவங்களுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் ஓரளவுக்கு இதுக்கு மேல வேற டீடைலா நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து நாங்க வந்து டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் கூட்டி உட்கார வைக்கணும். அந்த அளவுக்கு இருக்காங்க, மேபி அவங்களெல்லாம் கூட்டி வந்து இன்டர்வியூ பண்ணலாம் நினைக்கிறேன். பட் எனிவே உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் எஜுகேஷன்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஸ்திரேலியால கிடைச்சி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதை போடுறோம். பட் அகைன் நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்கு சீட் வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க. இங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்த லெவலில் வந்து சொல்கிறோம். வி ஆர் நாட் மைக்ரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் எனிதிங். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மோகன் தர்மலிங்கம் மற்றும் சந்தோஷ் நாகையா.